கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் லூக்கா 6:36. உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். லூக்கா 6:36. உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். இங்கே வேத வசனம் சொல்லுது, நம்ம பிதா எப்படி நம்ம மேலே இரக்கமுள்ளவராக இருக்காரோ அப்படி நம்ம இருக்கணுமா. ஆமென். அவர் எந்த அளவுக்கு தெரியுமா நம்ம மேலே இரக்கமுள்ளவராக இருக்கிறாரு. நம்ம பாவிக தெரிஞ்சோம், நம்ம பாவம் செய்கிறோம் தெரிஞ்சோம் அவர் நம்மளை நேசிக்கிறார். அவர் நம்ம பாவத்தை மன்னிச்சுட்டு நம்மளை அவரோட பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறார். ஆமென். நீ பாவம் செஞ்சுட்ட, இனி என்கிட்ட வராத அப்படின்னு சொல்ல மாட்டார். நீ பாவம் செஞ்சுட்டதான், நான் உன்னை மன்னிக்கிறேன், இனி செய்யாதுன்னு சொல்வார். அந்த அளவுக்கு இரக்கமுள்ளவர். அவர் போல நம்ம இருக்கணுமா. ஆமென். உங்களுக்கு ஒருத்தவங்க கெடுதல் செஞ்சிட்டாங்களா, நன்மை செய்யுங்க. உங்களை ஒருத்தவங்க காயப்படுத்திட்டாங்களா, கஷ்டப்படுத்திட்டாங்களா, அவங்கள மன்னிச்சிடுங்க. அவங்க உதவின்னு வரும்போது செய்யுங்க. இரக்கம் உள்ளவங்களா இருங்க. யாராவது உதவின்னு வந்து கேட்கும்போது உதவி பண்ணுங்க. ஏசப்பா அப்படி தான் இந்த பூமியில் இருக்கும்போது செய்தார், இப்போவும் செய்கிறாரு. நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கலங்காதீங்க. உங்களை கஷ்டப்படுத்தினாங்க தான், உண்மை தான், உங்களை காயப்படுத்தினாங்க தான். உங்ககிட்ட உதவின்னு வந்து நிற்கும் போது ஏசப்பா எப்படி நம்மளை நேசிக்கிறாரோ அந்த மாதிரி அவங்கள நேசிங்க. அவங்கக்கிட்ட அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். நிச்சயமாக அவர் இன்னும் உங்களை அதிகமாக ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். ஆமென்.